ನಾರಾಯಣ ಅಖಿಲ ಗುರು ಭಗವನ್ ನಮಸ್ತೆ. ಸರ್ವತ್ರ ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ. ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ. ಆಲೋಕ್ಯ ಶೈಲೋ ಧರಣಾದಿರೂಪಂ ಪ್ರಭಾವಮುಚ್ಚೈಸ್ತವ ಗೋಪಲೋಕಾಃ ವಿಶ್ವೇಶ್ವರಂ ತ್ವಾಂ ಅಭಿಮತ್ಯ ವಿಶ್ವೇ நந்தம் பவஜாதகமன்வப்ரிச்சன். ஆலோக்கிய சைலோ தரணாதிரூபம். சைலம்னா அந்த மலை. இந்த மலை கோவர்தன மலையை கண்ணன் தூக்கினான் இல்லையா, அது தூக்கினது சாதா மலை கிடையாது, பெரிய மலை. ஒரு சின்ன இதையே நம்மளால் தூக்க முடியாது. 7 நாளைக்கு ஒரு குழந்தை மலையை தூக்கிறான்னா அது ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு விஷயம். ஸோ அதெல்லாம் பார்த்த இந்த கோபர்கள் எல்லாம் பார்க்குறா, அந்த விற்த்தாந்தத்தெல்லாம் பார்க்குறா, கேட்டப்போ என்ன நினைக்கிறா, நீ யாராக்கும் விஸ்வேஸ்வரம், விஸ்வத்துக்கெல்லாம் ஈஸ்வரனாக்கும் நீ அப்படின்னு அவன் நினைக்கிறா. உன்னோட பிரபாவங்கள் எல்லாம் மகத்தானது இல்லையா, யாராலுமே அதை சொல்லவோ கேட்கவோ முடியாத ஒரு மகத்தான பிரபாவங்களே கொண்டவன் நீ. அதனால என்ன பண்ணுறானா, நந்தம் பவத் ஜாதக மன்வப்ரிச்சன். அவன் எல்லாம் என்ன பண்ணுறான், நந்தர்கிட்ட போகிறான், நந்தகோபர்கிட்ட போயிட்டு உன்னோட ஜாதகத்தை பார்க்கணும், இந்த குழந்தை அதிசயமாக எல்லாம் காட்டுறானே, இவன் யாராக்கு உன்னோட ஜாதகத்தை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நந்தகோபர்கிட்ட வந்து சொல்லறா இந்த கோபர்கள் எல்லாரும். கர்கோதிதோ நிர்கதிதோ நிஜாய வர்காயதா தேன தவ பிரபாவஹ பூர்வாதிகஸ்த்வயி அனுராகயேஷாம் ஐதிஷ்டதாவத் பஹுமான பாரஹ. கர்கோதிதோ நிர்கதிதோ நிஜாய வர்காய தாத்தேன தவ பிரபாவஹ. 44ஆம் சாப்டரில் பார்த்தோம், கர்கமுனி தான் இவாளுக்கு அவள் ஆத்து வாத்தியார். ஸோ அவர் வந்து கர்கமுனி பேர் குழந்தைக்கு வைக்கிறாள், கிருஷ்ணா சொல்லி நான் பேர் வைக்கிறாளே. ஸோ அன்றைக்கே ஜாதக நாமகரணம் எல்லாம் ஆயாச்சு. அந்த சமயத்தில் நந்தர்கிட்ட இவர் சொல்லியிருக்கா, நாமகரணம் போதே கர்கமுனி உன்னோட பிரபாவத்தை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கா. அப்போ சொல்கிறாளே, இது யாருக்கிட்டேயும் சொல்லாதே, சீக்ரெட்டாக வச்சுக்கோ சொல்லிட்டு அன்றைக்கி சொல்லியிருக்கா. ஸோ இவனை என்ன சொல்லியிருக்கா, அவர் யாரெல்லாம் கண்ணனை நினைக்கிறாளோ அவளுக்கெல்லாம் அவன் என்ன கொடுப்பன், சத்கதியை கொடுத்து விடுவன். அதே மாதிரி யாரே கண்ணனை சத்ருவா நினைக்கிறாளோ அவள் எல்லாம் அழிஞ்சு விடுவா இப்படி சொல்லியிருக்கா கர்கர். ஸோ இவனை நம்பினவாளை எல்லாருக்கும் நல்ல பதவியை அவன் கொடுத்து விடுவன், இவனால் சாஸ்வதமான கீர்த்தி அவளுக்கு கிடைக்கும் அப்படி சொல்லி நந்தர்கிட்ட அவர் சொல்லியிருக்கா. ஸோ இந்த கோபர்களெல்லாம் போய் நந்தர்கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி நிறைய இந்த ஒரு மகத்தான இதெல்லாம் காட்டுறானே பிரபாவங்கள் எல்லாம், இந்த குழந்தையோட ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்களா சொன்னப்போ நந்தர் சொல்கிறாங்க அவள்கிட்ட கோபர்கள்கிட்ட இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்கா ஆல்ரெடி. அதை கேட்டதுமே இவாளுக்கெல்லாம் அதிகமாயிடுதான் பிரியம் கிருஷ்ணன்கிட்ட. எப்போவே கிருஷ்ணன்னா அவளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், இப்போ பிரியம் ரொம்ப அதிகமாயிடுறதான். அந்த மாதிரி அதிகமான பிரியமும் அனுராகமும் கௌரவம் எல்லாம் அவளுக்கு நிறைய விளந்துட்டே இருக்குது. கண்ணன்னா அப்படி அவளுக்கு ஒரு பெருமை, அவன் ரொம்ப ஆசை கண்ணங்கிட்ட, ரொம்ப கௌரவம், அந்த மாதிரி எல்லாமே பகுமான பாரகா எல்லாம் விளந்து ஜாஸ்தி ஆயிண்டு வரதான் இப்போ கண்ணனை பார்த்தா. ததோ வமானோதித தத்வபோதஹ சுராதிராஜஸ் சஹ திவ்யகவ்யா உபேத்ய துஷ்டாவசனஷ்டகர்வஹ ஸ்பிருஷ்ட்வா பதாப்ஜம் மணிமௌலிநாதே. தத்தோவமானோதித தத்வபோதஹ சுராதிராஜ சஹ திவ்யகவ்யா. ஸோ அதுக்கப்புறம் என்னாது, இந்திரன் வந்து தன்னோட தப்பை உணர்ந்துடுறான். கிருஷ்ணன் யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சு விடுறது, அதனால அவனுக்கு தத்துவபோதமாகுது. தத்துவபோதமானதுனால்தான் அவனுக்கு புரியறது, இது சாதா குழந்தையெல்லாம் இது பரமாத்மாக்கும் சொல்லி. அதனால அவன் தப்பை உணர்ந்து என்ன பண்ணுறான்னா, சொர்க்கத்தில் இருக்கிற காமதேனு சொல்ல பசு, ஓகே, அந்த காமதேனுவை கண்ணன் கிட்ட கொண்டு வந்து அந்த பாலை விட்டு அபிஷேகம் பண்ணுறான். தன்னோட கிரீடத்தை எடுத்து கிருஷ்ணனோட பாதத்தில் வச்சு கிருஷ்ணனை ஸ்துதிக்கிறானா. இத்தனை நாளும் இந்திரன் நான் தான் மகான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தான். ஆனால் இப்போ தான் அவனுக்கு தெரியறது, இந்த குழந்தை யாராக்கும் சாதா குழந்தையல்ல, இது வந்து பரமாத்மாவாக்கும் சொல்லி அவனுக்கு தெரிஞ்சு விடுறது. ஆனால் கண்ணனோட லீலைகளை பார்த்த பின்னே இது வேற யாரும் அல்ல மகாவிஷ்ணு தான்னு தெரிஞ்சுட்டு தன்னோட மிஸ்டேக்கை அவன் ரியலைஸ் பண்ணுறானான். அப்புறம் என்ன பண்ணுறான், பகவானை நமஸ்காரம் பண்ணுறான், ஸ்துதி பண்ணுறான். அதனால அவனோட தோஷங்கள் எல்லாம் போயிடுறது. இப்போ யாரோட இந்திரனுக்குள்ள தோஷம் எல்லாம் மாறி விடுறது. ஸ்நேஹஸ்னுதைஸ்த்வாம் சுரபிஃ பயோபிஹ கோவிந்தநாமாங்கிதமப்யசிஞ்சத் ஐராவதோபாஹ்ருத திவ்யகங்கா பாதோபிரிந்திரோபி ச ஜாத ஹர்ஷஹ.
ஸ்நேகஸ்னுதைஸ்துவாம் சுரபிஃப் பயோபிஹி கோவிந்த நாமாங்கிதம் அபியசிஞ்சது. எல்லா கோக்களெல்லாம் ரட்சிச்சதுனால பகவானுக்கு கோபாலா பேர், கோவிந்தா அந்த மாதிரி பேர். அப்போது இந்த இவன் யார், இந்திரன் தன்னோட காமதேனுவை, சொர்க்கத்தில் இருக்கிற காமதேனு பசுவை கொண்டு வரான். அந்த காமதேனு எப்படி பண்ணுறதா, ஸ்னேகமாக ரொம்ப ஸ்னேகஸ்துதைஸ்துவான் சுரபி, சுரபினா காமதேனு, பயோபின்னா பால், சுரபி சொல்லப்பட்ட அந்த காமதேனு என்ன பண்ணுறது, அந்த தன்னோட பாலால் பகவானை அபிஷேகம் பண்ணுறதான் ரொம்ப ஸ்னேகத்தோட. அதனால கோக்களை ரட்சிக்கிறவன் கோவிந்தன் பேர். கோவிந்த நாமாங்கிதம் அபியசிஞ்சது. உனக்கு கோவிந்தான்னு ஒரு பேரு குருவாயிருப்பா சொல்லி சொல்கிறான். ஐராவதோபா ஹிருத திவ்ய கங்கா. ஸோ ரொம்ப சந்தோஷமாயிடுறது இந்திரனுக்கு. அவன் என்ன பண்ணுறான், அவனோட ஆணை, அவனோட வாகனம் தான் ஐராவதம், வெள்ளை ஆணை. அந்த ஆணையிலேருந்து ஆணைகிட்டேருந்து இதை கொண்டு வரான். என்னது, சொர்க்கலோகத்தில் இருக்கப்பட்ட கங்கா நதியை, கங்கா வள்ளத்தை கொண்டு வந்து தேவலோகத்தில் இருக்கப்பட்ட கங்கை இது. அந்த கங்கையால் பாத்தோ விரிந்திரோபிச்ச ஜாத்த ஹர்ஷஹா, பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுறான். அந்த கங்கா ஜலத்தால் ரொம்ப சந்தோஷத்தை அடையிறானாம் இங்கே இந்திரன். ஜகத்ரயேஷே த்வயி கோகுலேஷே ததாபிஷிக்தே சதி கோபவாட்டஹ நாகேபி வைகுண்டபதேப்யலப்யாம் ஸ்ரீயம் பிரபேதே பவதः பிரபாவாத். ஜகத்ரயேஷே த்வயி கோகுலேஷே. ஜகத்ரயேஷ மூணு உலகங்களும். ஓகே, மூணு உலகத்துக்கும் உள்ள ஈசனாரு பகவான். ஸோ பகவான்கிட்ட பகவானை அபிஷேகம் பண்ணுற சமயத்தில் கோகுலம் எப்படி இருந்ததாம், சொர்க்கத்தில் நிறைய சம்பத்து உண்டு இல்லையா, அதை விட சம்பத்து வைகுண்ட லோகத்தில் உண்டு. ஸோ சொர்க்கத்தில் இருக்கிற சம்பத்தும் அல்ல, வைகுண்ட லோகத்தில் இருக்கிற சம்பத்தும் அல்ல, அதை விட அதிகமான சம்பத்து இந்த கோகுலத்தில் இருந்துதான். என்னத்தினால, இங்கே பகவானே அவதாரம் பண்ணியிருக்கா இல்லையா, அதனால ஸ்ரீனா லக்ஷ்மி, எப்போதுமே லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கு அந்த இடம். ஸோ சொர்க்கத்திலேயும் வைகுண்டத்திலையும் இருக்கிற விட அதிக சம்பத்து இந்த இடத்துல பிரஜபூமியில் இருக்காம். அது எப்படி இருக்குது, அந்த சம்பத்தை யாராலையும் பார்க்கவோ கேட்கவோ முடியாது, உங்களால் அதை எண்ணவும் முடியாது, அந்த அதிசயத்தை கேட்டால் நம்பவும் முடியாது. அந்த மாதிரி சம்பத்துள்ள இடமா இருக்கான் இந்த கோகுலம், கண்ணன் இருக்கிற இடம். அந்த மாதிரி இருக்குன்னு இங்கே பட்டதிரி சொல்கிறா. கதாச்சிதந்தர்யமுனம் பிரபாதே ஸ்நாயன் பிதா வாருணபூருஷேண நீதஸ்தமானே துமகாஃப் புரீம் த்வம் தாம் வாருணீம் காரணமர்த்தியரூபஹ. கதாச்சிதந்தர் யமுனம் பிரபாதே. கதாச்சின்னா ஒரு சமயம், யமுனம் பிரபாத்தே. பிரபாத்தேன்னா கார்த்தால வேளையில் யமுனா நதியில் யார், ஸ்நாயன் பிதா வாருண பூருஷேனா, குளிக்கிறதுக்கு வேண்டி உன்னோட அப்பாவான நந்தர் அவர் என்ன பண்ணுறா, காலங்காலத்தில் ஒரு நாளைக்கு யமுனா நதியில் குளிக்கிறதுக்கு போகிறான். அந்த சமயம் என்ன ஆகுது, வாருண பூருஷேனா, அந்த வருணலோகத்தில் இருக்கிற ஒரு புருஷன், ஒரு மெசஞ்சர் வருணனோடு. அந்த மெசஞ்சர் என்ன பண்ணுறான்னா, உன்னோட தந்தையை உன்னோட அப்பாவான நந்தரை நீதஸ்தமானேத்து மகா புரீம் துவம், அங்கேருந்து அப்டக்ட் பண்ணி விட்றான், அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுறான். நந்தகோபரை, குளிக்க போன நந்தகோபரை தண்ணிக்குள்ளேருந்து அவனை இழுத்துட்டு கொண்டு போயிடுறான். ஆனால் இங்கே பகவான் நீ யாராக்கும், நீ சாதா கிடையாது, நீ துஷ்டர்களை சிக்ஷிக்கிறவனும் சிஷ்டர்களை ரட்சிக்கப்பட்டவனும். அதே மாதிரி பக்தர்களை அந்தந்த சமயத்தில் அந்தந்த காரணத்தை பார்த்து நீ காப்பாற்றப்பட்ட பகவானாக்கும். நீ ஆனால் எப்படி இருக்கங்க, மானுஷ ரூபம், நீ மனுஷ ரூப தாரிச்சுன்னு இருக்காய் இல்லையா, மானுஷ ரூப தாரியாக இருக்காய் நீ. ஸோ அப்போ நீ என்ன பண்ணுறாய், உன்னோட அப்பாவை காணலை சொல்லி அப்பாவை தேடிட்டு நீ நேராக அந்த வருணனோட லோகத்துக்கு போய் அங்கே உன்னோட தந்தையை கூட்டிட்டு திரும்பி வராய். அந்த வருணலோகத்தில் போய் அப்பாவை கூட்டிட்டு வர விற்த்தாந்தத்தை அடுத்த இதில் சொல்கிறாய். அப்போது அந்த கோபர்கள் எல்லாம் ரொம்ப அதிசயப்படுறாளாம். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இவர் என்ன பண்ணுறா, வருணலோகத்துக்கு வரணும்னு ஒரு இச்சை வருணனுக்கு. அதனால் அவள் அப்பாவை எங்கேருந்து அப்டேட் பண்ணிட்டு கொண்டு போயிடுறான். ஸோ கண்ணன் எப்படின்னு தேடிட்டு வருவன்னு தெரியும். ஸோ கண்ணனோட பாதஸ்பர்ஷம் அங்கேயும் படணும்னு சொல்லி வருணன் அவள் அப்பாவை கொண்டு போயிருக்கான். பகவான் என்ன பண்ணுறானாம், நேர வருணலோகத்துக்கு போகிறான். வருணலோகத்திலேருந்து அவள் அப்பாவை கொண்டுட்டு வரான். சசம்பிரமம் தேன ஜலாதிபேன பிரபூஜிதஸ்த்வம் பிரதிகிருஹ்யதாதம் உபாகதஸ்தக்ஷணமாத்மகேஹம் பிதா வதத்தச்சரிதம் நிஜேப்யஹ. சசம்பிரமம் தேன ஜலாதிபேன பிரபூஜிதஸ்துவம் பிரதிகிருஹ்யதாதம். ஸோ வருணலோகத்துக்கு போகிறான் இல்லையா கண்ணன். ஸோ வருணன் அங்கே கண்ணனை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கூப்பிடுறான், பகவானை பூஜிக்கிறான்.
எல்லா ஹானரும் பண்ணுறான், எல்லா மரியாதையும் பண்ணுறான். ஏன்னா அவர் வரணும்னு அவனுக்கு ஆசை இருந்தது. கரெக்டாக அவர் வரான் அங்கே அப்பாவை தேடிண்டு. அதனால் ரொம்ப சந்தோஷப்பட்ட வருண பகவான் என்ன பண்ணுறானாம், அவருக்கு எல்லா விதமான பூஜை எல்லாம் பண்ணி அவரை நல்லா ஹானர் பண்ணுறான். அங்கேருந்து அவரோட அப்பாவை பார்க்குறான். பூஜிதஸ்வம் பிரதிகிருஹ்ய தாத்தம் உபாகத தக்ஷணம் அதே க்ஷணத்தில் இம்மீடியட்டாக அவள் அப்பாவை அங்கேருந்து கூட்டிண்டு, ஏன்னா வருணலோகத்துலேருந்து பூலோகத்துக்கு வரணுமே. ஸோ வருணலோகத்துலேருந்து ஒரே செகண்டில் அந்த க்ஷணத்தில் தன்னோட வீடான கோகுலத்துக்கு அப்பாவையும் கூட்டிண்டு வந்து விடுறானாம். அப்போது பிதாவதத்த சரித்திரம் நிஜேபியா, இந்த சரித்தம், இந்த நடந்த இன்சிடெண்ட் இங்கே என்ன ஆச்சு, அந்த சரித்திரத்தை வந்து உன்னோட அப்பாவான நந்தர் என்ன பண்ணுறா, அந்த கோகுலத்தில் உள்ள எல்லா கோபர்கள், அந்த கோபர்களுக்கெல்லாம் என்ன நடந்தது சொல்லி அதெல்லாம் விஸ்தாரமாக நந்தர் அவளுக்கு சொல்லி கொடுக்குறாளாம். ஹரிம் வினிஷ்சித்ய பவந்தமேதான் பவத் பதாலோகனபத்த திருஷ்ணான் நிரீக்ஷ விஷ்ணு பரமம் பதம் தத் துராபமன்யே ஸ்வமதீத்ருஷஸ்தான். ஹரிம் வினிஷ்சித்ய பவந்தமேதான். ஸோ இந்த கதையெல்லாம் நந்தர் சொல்கிறா, எப்படி வருணலோகத்திலேருந்து கண்ணன் கூட்டிட்டு வந்தாச்சு இந்த கதையெல்லாம் நரேட் பண்ணுறா இல்லையா. அதெல்லாம் கேட்ட மக்கள் என்ன பண்ணுறாளாம், நிச்சயா உன்னை நிச்சயம் பண்ணிவிட்டா, என்னது நீதான் சாக்ஷாத் விஷ்ணு பகவான்னு அவன் நினைச்சுன்னு விடுறா. அதனால நிரீக்ஷ விஷ்ணு பரமம் பதம் தத்து, நீதான் விஷ்ணுன்னு நிச்சயம் பண்ணியாச்சு. அதனால உன்னோட பரமம் பதம்னா உன்னோட பாத கமலங்களை எப்போதும் அதையே பார்க்கணும்னு ஆசை வச்சுன்னு விடுறான். நம்மவா மனசில் எப்போதும் அதுதான் இருக்குது, அந்த பகவானோட பாதத்தையே நம்ம பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்லி. ஸோ அப்பேற்பட்ட ஜனங்களை பார்த்த அவள் எப்படி பார்க்குறாளா, பக்தியாலும் ஸ்ரத்தையாலும் பகவானை பூஜிக்கிறா. அடைய முடியாத ஒரு பரம பதத்தை நீ அவளுக்கு காட்டினா இல்லையா குருவாயிருப்பா சொல்லி சொல்கிறான். ஸோ அந்த மாதிரி உள்ள கோப சங்காக, அந்த கோபர்களுக்கெல்லாம் பகவான் என்ன காட்டுறானாம், அவரோட பரம பதத்தை காட்டி கொடுக்குறானாம். அந்த மாதிரி ஒரு அனுபவம் அவளுக்கு கிடைக்கிறது இங்கே. ஸ்புரத் பரானந்த ரச பிரவாஹா பிரபூர்ண கைவல்ய மகாபயோதௌ சிரம் நிமக்னா खलु गोपसङ्घाः त्वयैव भूमन् पुनरुद्धृतास्ते. ஸ்புரத் பரானந்த ரசப்பிரவாக பிரபூர்ண கைவல்ய மகாபயோதௌ. ஸோ பக்தியும் ஸ்ரத்தையால் அவள் பூஜை பண்ணின அந்த மக்களுக்கு பகவான் பரமபதத்தை காட்டி கொடுக்குறா. ஸோ அந்த பரம லோகத்தையும் காட்டியாச்சு. அதை பார்த்த உடனே அவள் எப்படி இருக்கானாம், பிரம்மானந்த ரசம், தட் மீன்ஸ் பரமானந்த சமுத்திரத்தில் முங்கினா மாதிரி உள்ள அனுபவம். ரொம்ப காலம் அந்த அனுபவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா அவள் எல்லாரும். அத்தனை ஆனந்தம் அவளுக்கு கிடைக்கிறதான், பிளிஸ் சொல்கிறோம் இல்லையா, கான்ஷியஸ் பிளிஸ். அந்த மாதிரி ஆனந்தத்தை, பரம ஆனந்தத்தை அனுபவிக்கிறாளாம். அது எத்தனை நாள் அதிலே இருக்க முடியும் இல்லையா. அவன் திருப்பி மாயினால் என்ன பண்ணுறாளாம், பகவான் அவளை திருப்பியும் பழையபடி, எப்படி அந்த கோகுலத்தில் குழந்தைலாம் இருக்கா அதே மாதிரி பழையபடி நீ அவளை பழைய ஸ்திதிக்கு கொண்டு வந்துவிட்டா இல்லையா குருவாயிரப்பா சொல்லி பட்டதிரி கேட்குறாங்க. கரபதரவதேவம் தேவகுத்ராவதாரே பரபதமனவாப்யம் தர்ஷிதம் பக்தி பாஜாம் तदिह पशुपरूपी त्वं हि साक्षात् परात्मा पवनपुरनिवासिन् पाहि माम् आमगेभ्यः. करबदरवदेवं देवकुत्रावतारे परपदमनवाप्यं दर्शितं भक्ति भाजाम. हे குருவாயிரப்பா, இப்படி உள்ளங்கையில் கனி சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி நீ இந்த எந்த அவதாரம் எதில் நீ இந்த மாதிரி வைகுண்டத்தை காட்டி கொடுத்துருக்காய் இல்லையா. அவளை சாதா குழந்தைகள், அவளுக்கு வைகுண்ட தர்சனமே பண்ணி விட்டுருக்கே. எந்த அவதாரத்தில் நீ குத்திர அவதாரே, எந்த அவதாரத்தில் நீ இப்படி காட்டி கொடுத்துருக்காய் சொல்லி அத்தனை ஈஸியாக அவளுக்கு கிடச்சி கொடுத்தான். அதனால இங்கே பசுக்களை பாலிக்க கோபாலனா பகவான் இருக்கா, மக்களை பாலிக்கக்கூடிய பரமாத்மாவா நீயே தான் இருக்காய். ஸோ இங்கே யாராக்கும் நீ தான் சாக்ஷாத் பரமாத்மா, நீ சாக்ஷாத் பிரம்மஸ்வரூபமாக நீ தான் இருக்காய், நீதான் பரபிரம்மஸ்வரூபம். அப்பேற்பட்ட பகவானே நீ என்னை பவனபுரத்தில் இருக்கப்பட்ட குருவாயிரப்பா பாகிமாம் ஆமயேபியா, என்னோட வியாதியையும் போக்கவை, வியாதியிலேருந்து என்னை காப்பாற்றி கொடுன்னு சொல்லி பட்டதிரி பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறான். நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா.